Audio Jungle. Hello friends, welcome back to Blast Program. Okay. ஷைனி, இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்க்குள்ள போவோமா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முதல் நம்ம ஒரு பிரேஸ் சாங் பண்ணுவோமா? ஓகே, ஹalleluya. Deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. வெரி குட். சரி, இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இப்போ நம்ம ஒரு அழகான ஆக்ஷன் சாங் பார்க்க போறோம். ஓ, உனக்கு ஆக்ஷன் சாங்னா ரொம்ப பிடிக்கும் என்ன ஷைனி? எஸ், ஏசப்பாவை ஆடி பாடி துதிக்க போறேன். நானும் சேர்ந்து துதிக்கட்டுமா? ஓவர் டு ஆக்ஷன் சாங். அவர் காட்டுவது தான் இந்த வழி. என் வாழ்க்கையெல்லாம் பல பழுக்கும், இருண்ட பாதையெல்லாம் ஜொலிக்கும். இயேசுதான் இந்த ஒளி, அவர் காட்டுவது தான் இந்த வழி. என் வாழ்க்கையெல்லாம் பல பழுக்கும், இருண்ட பாதையெல்லாம் ஜொலிக்கும். தீபமானாரே எந்த வாழ்விலே, எந்தன் பாதைக்கு வெளிச்சமானாரே. ஒரே ஒளி ஜீசஸ் ஒன்லி, ஒரே வழி ஜீசஸ் ஒன்லி, ஒரே ஒளி ஜீசஸ் ஒன்லி, ஒரே வழி ஜீசஸ் ஒன்லி. அதிகாரம் எங்கே? சாத்தான் பதுங்கி வந்தாலும் வேத வசனத்தால் ஜெயிப்பேன். வேத வெளிச்சத்தின் முன்னே இருளின் அதிகாரம் எங்கே? சாத்தான் பதுங்கி வந்தாலும் வேத வசனத்தால் ஜெயிப்பேன். தீபமானாரே எந்தன் பாதையிலே, எந்தன் பாதைக்கு வெளிச்சமானாரே. ஒரே ஒளி ஜீசஸ் ஒன்லி, ஒரே வழி ஜீசஸ் ஒன்லி, ஒரே ஒளி ஜீசஸ் ஒன்லி, ஒரே வழி ஜீசஸ் ஒன்லி, ஒரே ஒளி ஜீசஸ்
சரி, நம்ம ஏசப்பா இப்போ ஆராதிப்போமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என் கூட சேர்ந்து ஆராதனை பண்ணுங்க. ஓகே, ஓவர் டு வர்ஷிப் டைம். Splendor of a king, clothed in majesty, let all the earth rejoice, all the earth rejoice. He wraps himself in light, and darkness tries to hide, and tremble at his voice, tremble at his voice. How great is our God? Sing with me, how great is our God? And all will see how great is our God. You're the name above all names, worthy of all praise. My heart will sing, how great is our God. You're the name above all names. You are worthy of all praise. And my heart will sing, how great is our God. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஓவர் டு ஸ்டோரி டைம். ஹலோ கிட்ஸ், ப்ரைஸ் லார்ட். இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம எல்லோரும் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு பைபிள் ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாவீது ராஜா டேவிடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாம் நிறையா பேருக்கு டேவிட் பற்றி தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அவர் வந்து இஸ்ரேலை வந்து ரூல் பண்ணார். சூப்பராக காடோட கமாண்ட்ஸ் படி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ரூல் பண்ணார். ஸோ அவர் எப்படி ராஜாவானார், அவர் ராஜாவாகிறதுக்கு அவர் எப்படி இருந்தார், ஏசப்பா அவங்களை எப்படி உயர்த்தினாங்க, காட் அவங்களை எப்படி உயர்த்தினாங்க அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இஸ்ரேலில் ரூல் பண்ணிகிட்ருக்க கிங் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சவுல். இந்த சவுல் ராஜா என்ன பண்ணுறாருனா, காட்க்கு பிடிக்காத சில விஷயங்கள் வந்து பண்ணுறாரு, அதாவது டிசோபே பண்ணுறாரு, கீழ்ப்படியாமல் சில விஷயங்கள் பண்ணுறாரு. இதனால் இஸ்ரேலில் இருந்த தீர்க்கதரிசி ரொம்ப வருத்தமாக இருக்கிறாரு. ஐயோ, சவுல் ராஜா இப்படி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேடாக இருக்கிறார். ஸோ தீர்க்கதரிசினா யார் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த காலத்தில் இஸ்ரேலில் ஒரு டைம் பீரியட்க்கு ப்ராஃபிட்ஸ் இருப்பாங்க, அதாவது தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. இவங்க வந்து காடோட மெசஞ்சர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காட்லேருந்து மெசேஜஸ்லாம் கேட்டு மக்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அவங்க தான் தீர்க்கதரிசிகள். ஸோ அந்த டைம் பீரியடில், சவுல் ராஜாவோட டைம் பீரியடில் இருந்த தீர்க்கதரிசி யார் அப்படின்னா சாமுவேல். இந்த தீர்க்கதரிசி ரொம்ப சேடாக இருக்கிறாராம். இப்போ காட் வந்து சாமுவேல்கிட்ட போய், சாமுவேலே நீ வருத்தப்படாத, நான் இஸ்ரேலுக்கான அடுத்த கிங்கை நான் வந்து நியமிச்சிருக்கேன், நீ வந்து அவனை போய் பார்த்து ஒரு கொம்பில் தைலத்தை எடுத்து நீ அவனை போய் பார்த்து அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு காட் வந்து சாமுவேல்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் இஸ்ரேலில் கிங் அப்பாயிண்ட் பண்ணும்போது அவங்கள தீர்க்கதரிசிகள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தைலத்தினால அபிஷேகம் பண்ணுவாங்க. இதை ஏன் கொம்பில் எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கையில் பாட்டில்ஸ்லாம் வச்சுருக்கோம் தண்ணி குடிக்கிறதுக்கு, கேரி பண்ணுறதுக்கெலாம். ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அனிமல்ஸோட ஹார்ன்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது இந்த மாடுக்கு, டீருக்குலாம் வந்து பெரிய பெரிய ஹார்ன்ஸ் உண்டு. அந்த ஹார்ன்ஸில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணி, தைலம் இதெல்லாம் வந்து கொண்டு போவாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணுறாரு, சாமுவேலும் என்ன பண்ணுறாரு, கொம்பில் தைலத்தை ஃபில் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அப்புறம் அவருக்கு தோணுது என்னடா காட் நம்மளை வந்து அடுத்த கிங்கை அனாயின்ட் பண்ண சொல்கிறாரே, இப்போ இருக்கிற கிங் நம்மளை கொன்னுட்டார்னா என்ன பண்ணுறது, சவுல் ராஜா நம்மளை கொன்னுட்டார்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே கலக்கமாக இருக்குது. இதை போய் காட்டை போய் கேட்குறாரு, ஆண்டவரே இப்படி நான் வந்து போய் அடுத்த கிங் அனாயின்ட் பண்ணால் சவுல் ராஜா வந்து என்னை கொன்றுவாரே, நான் எப்படி இதை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காட் சொல்கிறாங்க, நீ பயப்படாத, நீ எனக்கு பலி செலுத்துகிற மாதிரி போ,
ஒரு காளையை எடுத்துகிட்டு ஒரு புல் எடுத்துகிட்டு நீ போ, எனக்கு பலி செலுத்துகிற மாதிரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு காட் வந்து சாமுவேல்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ சாமுவேலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே மாதிரி காளையை எடுத்துகிட்டு அவங்க வந்து போகிறாங்க. காட் எங்கே போக சொல்கிறாங்க அப்படின்னா பெத்லஹேமுக்கு போக சொல்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு நல்லா நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு ஊர், என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், வெரி குட். பெத்லஹேம் தான் நம்ம ஏசப்பா பிறந்த ஊர். ஸோ இப்போ காட் வந்து சாமுவேலை அதே பெத்லஹேமுக்கு தான் போக சொல்கிறாங்க. யாரோட வீட்டுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஈசாய் அப்படின்றவரோட வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, சாமுவேலும் கொம்பில் தைலம்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக அப்புறம் காலையெல்லாம் எடுத்துகிட்டு அவர் கிளம்புறாரு பெத்லஹேமுக்கு. இவர் இப்படி வர்றதை வந்து அந்த ஊர் மக்கள் பார்த்த உடனே அதில் ஒரு 3 பேர் தீர்க்கதரிசி வர்றதை பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. என்னடா தீர்க்கதரிசி வராரே, இவர் நல்ல செய்தி தான் கொண்டு வராரா, என்னவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல்கிட்ட போய் கேட்குறாங்க. தீர்க்கதரிசியே நீங்கள் வர்றது சமாதானம் தானா, சமாதானமான விஷயம் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, நான் சமாதானமாக தான் வரேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படி சொல்லிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க எல்லோரும் எங்கே போயிட்டாங்கன்னா ஈசாயோட வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே போய் ஈசா இருக்கிறாங்க, அவங்களோட சன்ஸ் அவங்களோட மகன்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே இருக்கிறாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருக்காருன்னு அப்படியே அவங்க வீடே ஒரு மாதிரி செலிப்ரேஷனில் இருக்குது, ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பலி விருந்து ஏற்படுத்துகிறாங்க, ஒரு ஃபீஸ்ட் ஏற்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம வீட்டில் ஃபீஸ்ட்லாம் எப்படி இருக்கும், சிக்கன் மட்டன் இந்த மாதிரி நான்வெஜ்ஜு நல்லா நமக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அன்றைக்கும் ஃபீஸ்ட்டில் வந்து எல்லா விதவிதமான சாப்பாடுலாம் வச்சு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஆயத்தமாக சாமுவேல் தீர்க்கதரிசியை வரவேற்று உட்காந்துருக்காங்க. இதே மாதிரி சாமுவேல் தீர்க்கதரிசியும் வீட்டுக்கு போயிட்டு இப்போ இவர் என்ன விஷயமா வந்திருக்காரு, காட் வந்து அனாயின்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்த ராஜாவை, அந்த விஷயமா தான் வந்திருக்கிறாரு. ஸோ போகிறாங்க, போய் உட்காந்து பார்க்குறாங்க, அதாவது ஈசாயோட ஒவ்வொரு சன்ஸையும் பார்க்குறாங்க. சரி, இதில் வந்து யார் நல்லா ராஜாவுக்கு தகுதியானவங்க மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு எலியாப் அப்படின்ற அந்த மகனை பார்த்துட்டு, ஈசாயோட மகனை பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, காட் இவங்க தான் நீங்கள் வந்து அனாயின்ட் பண்ண போகிற அடுத்த ராஜாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து காட் சொல்கிறாங்க, சாமுவேலே நீ வந்து முகத்தை பார்க்குற, நான் முகத்தை பார்க்கல, நான் இருதயத்தை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட் சொல்கிறாங்க. ஸோ அப்போ எலியாப் இல்லை, நான் அவனை அடுத்த ராஜாவை அப்பாயிண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு காட் சொல்லிடுறாங்க. சரி, அப்போ அடுத்தது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அபினதாப் அப்படின்றவரை வந்து பார்த்து சாமுவேல் வந்து காட்டை கேட்குறாங்க, காட் இவங்கள தான் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ண போகிறீங்களா, அனாயின்ட் பண்ண போகிறீங்களா அடுத்த கிங் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கும் இல்லை, இவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி 7 சன்ஸ் இருக்கிறாங்க, 7 சன்ஸ் இருக்கிறாங்க அந்த இடத்துல ஈசாய்க்கு. ஸோ அவங்க எல்லாரையும் பார்த்து காட்டை வந்து கேட்குறாங்க, அப்பா இவர் தானா அப்படின்னு ஒவ்வொருத்தட்டையாக கேட்கும்போது காடும் வந்துட்டு இல்லை இவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காட் சொல்லிட்டாங்க. உடனே சாமுவேலுக்கு வந்து குழப்பமாயிடுச்சு, என்னடா இங்கே இருந்தவங்க எல்லாரையும் கேட்டுட்டோமே, இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் என்ன பண்ணுறாரு, அந்த அப்பா இருக்காங்க இல்லையா ஈசா, அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, உங்களுக்கு ஈசாயிட்ட போய் இவ்வளோதான் உங்களோட மகன்களா இல்லை வேறு மகன்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈசாயிட்ட போய் சாமுவேல் வந்து கேட்குறாங்க. ஈசாய்க்கு அப்போ தான் ஞாபகம் வருது, நமக்கு இன்னொரு மகனும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு இன்னொரு மகன் இருக்கான், அவன் என்னோட ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவன் பேர் தான் தாவீது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சாமுவேல் என்ன சொல்கிறாங்கன்னா, வேகமாக போய் அவனை கூட்டிகிட்டு வாங்க, அவன் வந்தால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லிட்டார். உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் கூட்டமாக போய் என்ன பண்ணுறாங்கன்னா தாவீதை போய் வேகமாக போய் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ தாவீது வீட்டுக்கு வந்துட்டார். பார்த்த உடனே ஆண்டவர் வந்து காட் வந்து சாமுவேல்கிட்ட சொல்கிறாங்க, இவன் தான் நான் அனாயின்ட் பண்ண போகிற இஸ்ரவேலோட அடுத்த ராஜா அப்படின்னு சொல்லிட்டு காட் வந்து சாமுவேல்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி சாமுவேலுக்கும் வந்து இதை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, ஏன்னா அடுத்த ராஜா வந்து இவர் பார்த்துட்டாரு, இவர் அனாயின்ட் பண்ணுறதுக்கு காட்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துலையே தாவீதை வந்து அடுத்த இஸ்ரவேலோட கிங்காக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அனாயின்ட் பண்ணுறாங்க. இப்படி தான் என்னென்னா, சாதாரணமாக ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீது பெரிய இஸ்ரவேல் அப்படின்ற ஒரு கண்ட்ரிக்கே என்ன பண்ணுறாங்கன்னா ராஜாவாக ஆகுறாங்க. ஸோ இந்த கதையை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். இப்போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஷின், எதனால் காட் வந்து தாவீதை சூஸ் பண்ணாங்க கிங்கா? எஸ், வெரி குட். ஸோ மிச்சவங்க எல்லாரும், அதாவது இவங்க அண்ணன்மாரெலாம் இருந்தாங்க கரெக்டாக, அவங்கெல்லாம் ஆர்மிலலாம் இருந்தவங்க, நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக ஃபிட்டாப்லாம் இருப்பாங்களாம். ஸோ ஆர்மினா எப்படி, கிங்குக்கு கீழே இருந்து இந்த சண்டேலாம் தெரிஞ்சவங்க, நல்ல டேலண்ட்டோடு இருக்கவங்களாம் இருந்தாங்களாம். ஆனால் அவங்கள காட் வந்து சூஸ் பண்ணல. காட் யாரை சூஸ் பண்ணியிருக்காங்க, சாதாரணமாக எதுவுமே தெரியாத சிம்பிளான தாவீதை தான் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க.
ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பைபிள் சொல்லுது மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. ஸோ தாவீதை எதை வச்சு காட் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவரோட இருதயத்தை வச்சு தான் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்மளும் தாவீது மாதிரி உயரணும் அப்படின்னா நம்ம தாவீது மாதிரி என்ன பண்ணணும்? தாழ்மையாக ஏசப்பாவுக்கு பிடிச்ச இருதயமாக நம்மளோட இருதயத்தை என்ன பண்ணிக்கணும்னா வச்சுக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இன்னொன்று என்ன பார்க்கணுன்னா தாவீது எப்படி இருந்தார்? அவர் சாதாரணமாக ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். நீங்கள் யோசித்து பாருங்கள், அவர் வீட்டில் ஒரு பெரிய செலிப்ரேஷன் நடக்கும், ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனில் இவரை கூப்பிடவே இல்லை. அப்போ இவர் வந்து என்ன முறுமுறுத்தாரா? இல்லை. காட்டை முறுமுறுக்கல, அவங்க வீட்டில் உள்ளவங்ககிட்ட முறுமுறுக்கல, எந்த ஒரு பகையும் வச்சுக்காமல் அவர் என்ன பண்ணுறாரு? அவர் வேலையை ஒரு ப்ரைஸோட காடை வந்து ப்ரைஸ் பண்ணிகிட்டே என்ன பண்ணுறாருனா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ இதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்? இன்றைக்கி நம்ம எங்கே இருந்தாலும், ஸ்கூலாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்லையாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் தாவீது மாதிரி நம்மளும் ஹம்பிளாக இருக்கணும். காட் முன்னாடி ஹம்பிளாக இருக்கணும், நம்ம பேரண்ட்ஸ் முன்னாடி ஹம்பிளாக இருக்கணும், நம்மளை சுற்றி உள்ளவங்க முன்னாடி நம்ம ஹம்பிளாக இருக்கணும். ஸோ இதே தாவீது மாதிரி நம்மளுடைய இருதயமும் ஏசப்பாக்கு பிடிச்ச இருதயமாக நம்ம வச்சுக்கணும். நம்ம ஒவ்வொரு விஷயம் செய்யும் போது நம்ம யோசித்து பார்க்கணும். திங்க் பண்ணும் போதும் சரி, பேசும்போதும் சரி, நம்ம ஏதாவது வேலைகள் செய்யும் போதும் சரி, இது ஏசப்பாக்கு பிரியமுள்ளதாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் நம்ம யோசித்து பார்த்து தாவீது மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஏசப்பாக்கு பிடிச்ச இருதயமாக நம்மளோட இருதயத்தையும் வச்சுக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு டெசிஷன் எடுக்க போகிறோம். என்ன அப்படின்னா நம்ம செய்ய போகிற காரியங்கள்லாம் ஏசப்பாக்கு பிடிச்சதா இருக்கா, நம்ம ஏசப்பாக்கு முன்னாடி தாழ்மையாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நம்ம செய்ய போகிறோம். நீங்களும் என்னோட கூட இதை டிசைட் பண்ணியிருப்பீங்க, சேர்ந்து முடிவெடுத்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராமில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கு சூப்பரான ஒரு செக்மெண்ட் இல்லையா, ஸ்டோரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது கிராஃப்ட் வார். ஹலோ குட்டீஸ், இந்த கிராஃப்ட் செக்ஷனில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷம். இன்றைக்கும் க்யூட்டான ஒரு சூப்பரான ஒரு பென்சில் பாக்ஸ் தான் நம்ம பேப்பரில் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாமா? க்ளூ, சிசர்ஸ், பிளாக் பென், அப்புறம் ஒயிட், ப்ளூ, எல்லோ கலரில் வந்து நான் ஒரு 3 கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த எல்லோ கலர் பேப்பரை வந்து 21 சென்டிமீட்டரில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து இப்படி ரோலாக நம்ம வந்து ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போவும் நம்ம இதை ரோல் பண்ணி ஒட்டிட்டோம். இப்போ ஒட்டினதை அதில் வச்சுட்டு இந்த ப்ளூ ஷீட்டில் வந்து 2 சென்டிமீட்டரில் வந்து லாங்காக ஒரு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து இதோட எட்ஜில் வந்து நம்ம கொடுத்து ஒட்ட போகிறோம். இப்படி ஒட்டியாச்சு. இதை ஓரமாக வச்சுட்டு அதே ப்ளூ கலரில் இப்படி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துட்டு அதை அதுக்கு மேலே வச்சு கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதோட எட்ஜில் கம் போட்டு இதுக்கு மேலே இப்படி வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எப்படி கிடைக்கும், இதை எப்படி ஓரமாக வச்சுட்டு இப்போவும் இந்த ஒயிட் பேப்பர் எடுத்து நம்ம வந்து இதை ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஹாஃபாக கட் பண்ணதை இப்போ வந்து நம்ம இதை எடுத்து இப்படி இதை ரோல் பண்ணுவோம். ரோல் பண்ணிவிட்டு இந்த எட்ஜை ஒட்டி விட்டுரும். இதுலேயும் எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம இப்போ கட் பண்ணி விட்டுலாம். இப்படி வச்சுட்டு
இன்னொரு ஹாஃப் பேப்பர் எடுத்து இப்படி ரோல் பண்ணிவிட்டு இதை இப்படி உள்ளே விட்டு பார்க்கணும். கொஞ்சம் லூஸாக இருக்க இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கிறது மாதிரி எடுத்துகிட்டு அதையும் அந்த எட்ஜை வந்து நம்ம கம் போட்டு விட்டுக்கலாம். கம் போட்டு விட்டுட்டு ஹாஃப் சைஸ் எடுத்து இதோட எட்ஜ்லேயே நம்ம கம் போட்டு இந்த கேப்போட உள்ளாடி நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். அதே ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்து ஒரு கோன் மாதிரி செய்து இதை எட்ஜை நம்ம ஒட்டி இதுக்கு மேலே வச்சு நம்ம ஒட்டி எடுக்க போகிறோம். இது கம் போட்டு விட்டுட்டு இதில் அப்படியே உள்ளே கொடுத்து மூடிக்கலாம். மூடியாச்சு. அப்படியே ஒரு பென்சில் பாக்ஸ் மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணி விட்டுலாம். பிளாக் பென் எடுத்து டெக்கரேட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி இதில் நம்ம பென்னெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். என்ன குட்டீஸ், நீங்களும் இதே மாதிரி செய்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர்! கிராஃப்ட் ஒர்க்னா எங்கள் பிள்ளைங்களாம் புள்ளிகள் சூப்பராக செஞ்சு அனுப்பி விட்ருவாங்க. சரி, இப்போ எங்கள் டான்ஸை பார்க்கலாமா?
Jungle.